சிவாய நமஹா. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 மாலை 5:32 மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு அவர் பெயர்ச்சி அடைகின்றார். இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சியினாலே 12 ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்களை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோவை நல்லா முழுமையாக பாருங்கள். குரு பகவான் மேஷ ராசிக்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தா. மேஷராசிக்கு 12ஆம் வீட்டிற்கும் அதிபதி, அதே மாதிரி 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 9 பூர்வ புண்ணியஸ்தானம், 12 சயன அயன சுகஸ்தானம். அதில் ரொம்ப முக்கியமானது மறைவுஸ்தானம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 12ஆம் வீடுங்கிறது தான் மோட்ச சாம்ராஜ்யத்தை குறிக்கக்கூடியது. 9 பூர்வீக சொத்துக்கள் புண்ணியங்களை எல்லாம் தரக்கூடியது, வீறு வேறுகளையும் தரக்கூடியது. அதனால் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய அனுகிரகம் ரொம்ப 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 அத்தியாவசியமானது. பொதுவாகவே பார்த்தோம்னா மேஷ ராசிக்காரங்க எந்த ஒரு செயல்லையும் முனைப்புடன் இருப்பார்கள். இந்த செயலை செய்யணும்னா உடனே அதை ஆர்வத்துடன் அதிலே செயல்படுவார்கள். அதே மாதிரி தங்களுடைய குடும்பத்தாரிடம், சகோதரர்களிடம், சகோதரிகளிடம் நல்ல அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். நீங்கள் அன்பு செலுத்துறீங்க, அவங்க திரும்ப அன்பு செலுத்துகிறாங்க, செலுத்தலை அடுத்த விஷயம். ஆனால் நீங்கள் அவர்களிடம் எப்போதும் அன்பை செலுத்துவீர்கள். அப்படியான ஒரு பக்குவம் கொண்டவர்கள் மேஷராசிக்காரர்கள். அதே மாதிரி புதிய வகையான தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்வதிலும் ஆர்வம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த மேஷத்தினுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு செயல் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதிலே ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு செல்ஃபோன் வாங்கினா அதில் எப்படி என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வமாக இருந்தாலும் சரி, அது மாதிரி நிறையா இருக்கும். அதே மாதிரி நிலங்கள் வாங்குவது, நிலங்கள் முதலீடு செய்வது இவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் மேஷராசிக்காரங்களுக்கு. இதுவரை பார்த்தோம்னா குரு பகவான் ஜென்மத்திலே இருந்தார் மேஷராசிக்குங்க. மேஷராசிக்கு ஜென்மத்திலே இருந்த குரு பகவான் பொதுவாகவே ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்மத்தில் இருந்த குரு உங்களுக்கு என்ன விதமான சுபாசுபங்களை தந்திருப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னா கடந்த காலத்துலலாம் ஏற்றம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தடையாக இருக்கும். ஒரு ஏற்றம் அல்லது ஒரு முழம் ஏறினால் 10 முழம் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியான ஒரு ஏற்றத்திற்கு தாண்டிய அதீதமான தொய்வு நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஒரு இடத்துல முதலீடு செய்திருந்தோம் அப்படின்னா அந்த முதலீட்டின் மூலமாக லாபம் வருவதிலே கால தாமதம் ஏற்பட்டிருக்கும், சில இடத்துல வராமல் கூட போயிருக்கும். அதே மாதிரி குடும்பத்திலே சில உறவினர்களிடம் தேவையற்ற பகைகள் ஏற்பட்டு மறைந்திருக்கும் இதுவரையில். இப்போ குரு பகவான் அவர் ஒரு நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா அது தனஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் பாவத்திற்கு வருகிறார் குரு பகவான். இந்த குரு பகவானினுடைய விஷயத்தையும் இதில் சேர்த்து தான் நம்ம பலன்கள் சொல்லணும். பொதுவாகவே 2ல் குரு இப்படி அப்படின்னு நம்ம பொதுவாக எல்லாருக்கும் பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லிட முடியாது. அவர் அந்த ராசிக்கு எத்தனாம் பாவம், அது மாதிரி எதற்கு அதிபதியாக இருக்கின்றார், அதனால் அவர் இந்த இடத்திற்கு வந்தார், என்ன பலன்களை வழங்குவார் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து தான் எதை எப்போதுமே சொல்லணும். அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முழுமையாகவே கிடைக்கும். அது மாதிரி மேஷராசிக்கு குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் பாவத்திற்கு அதிபதி. இந்த 12ஆம் பாவாதிபதி 2லே செல்லுகின்றார். அதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். முதல் விஷயம், பழைய முதலீடுகள் மூலமாக லாபங்கள் குவிவது. அதை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் எதுவும் பண வரவுகள் அல்லாமலே இருந்தால் அவைகள் நிச்சயமாக வரும். அதே மாதிரி 12ஆம் பாவம் 2ஆம் பாவம் சம்பந்தம் படும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
ஒரு வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், அதாவது படிப்பு சார்ந்து இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமாக இருக்கலாம், அது மாதிரி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் நல்லபடியாக பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. கல்யாணமாகிடுக்குங்க, நான் எப்படி வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறேன், இருந்தாலும் நம்ம குடும்பத்தோடு செல்ல வேண்டும் என்று ஆசையாக உள்ளது என்று இருப்பவர்களுக்கும் அவைகள் சாத்தியமாகும். ஏனென்றால் 9ஆம் பாவத்தையும் சம்பந்தப்படுகிறது. 9ஆம் பாவம் அப்படிங்கிறது குழந்தைகள் 5ன்னு இருந்தாலும் 9ஆம் பாவத்தில் தலைமுறைகள், குடும்பம் அப்படிங்கிறது தந்தையார் அப்படிங்கிற ஒரு அடக்கமும் அதில் இருக்குங்க. அதனால் 9ஆம் பாவத்திலையும் அவர் குரு பகவான் அதிபதியாக இருந்து அந்த இடத்துல ஒரு சம்பந்தம் வருகின்றதுனால உங்களுக்கு குடும்பத்தோட வெளிநாடு போக வேண்டும் என்கின்ற ஆசை இருப்பவர்களுக்கும் அவைகள் சாத்தியமாக கைகூடுகின்றது. அதே மாதிரி இந்த குரு பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இடம்ங்கிறது தனஸ்தானம். அதனால் தன வரவுகள், புதிய வகையான தன வரவுகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு, முதல் விஷயம். அதே மாதிரி ஒரு தொழில் செய்து ஒரு பண வரவுகள் வருகின்றது. இன்னொரு தொழில் செய்யணும் ஆசைப்படுகின்றால் புதிய வகையான யுக்திகளை கையாண்டு தொழில் வளர்ச்சிகளை செய்யக்கூடுவதற்கும் நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகள் உண்டு. அதே மாதிரி புதிய முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடுவதற்கும் சாதகமாக உள்ளது. குடும்பத்திலே சுப செலவுகளும் ஏற்படும். சில சுப செலவுகள் ஏன் அப்படின்னா 12ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் போகிறதுனால குடும்பத்திலே சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதனால் உங்களுக்கோ அல்லது குடும்பத்தில் வேறு யாருக்காகவோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ திருமணம் ஆக வேண்டியிருந்தால் இந்த காலத்திலே இந்த திருமணத்தை செய்வது சாதகமாக இருக்கும். மேலும் முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புள்ளது. பழைய முதலீடுகள் மூலமாக லாபங்களும் ஏற்படும். இடம் வாங்குவது, அதே மாதிரி ஒரு பொருட்கள் வாங்குவது, தொழில் வளர்ச்சிக்காக உபகரணங்கள் வாங்குவது, அவைகளும் இந்த காலத்திலே நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதே மாதிரி புதிய இந்த 2ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன ஒரு விஷயம்னா வாக்குஸ்தானம் 2ஆம் பாவம். அதனால் செல்வாக்கு உயரும். அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னா அந்த மரியாதை இப்போ பன்மடங்காக உயரவிருக்கின்றது. குடும்பத்தில் நம்ம சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்துதான் உங்கள் பேச்சை கேட்பதற்கான சூழ்நிலைகள் இப்போ உருவாகும். மேலும் குடும்பத்திலே பல நல்ல பலன்கள் ஏற்படும். இது எப்படி நீங்கள் பொருட்படுத்தணும் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் யாராவது வேலை பார்க்காம இருக்காங்க அல்லது ஒரு பண வரவுகள் இல்லாதபடியே ஒருத்தவங்க இருக்காங்க, படிச்சிருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லை, அல்லது தொழில் செய்கிறாங்க அவங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மகனோ உங்களுடைய மகளோ அல்லது உங்களுடைய சூறவினர்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்கள மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அவங்களுக்கும் ஒரு புதிய வகையான தொழிலுக்கு போவது, புதிய வகையான விஷயங்களை மேற்கொண்டு பொருள் ஈட்டுவது அப்படிங்கிற விஷயங்கள் ஏற்படவிருக்கின்றது இந்த குரு பயிற்சினாலே. அதுமாரி பல நல்ல விஷயங்கள் குரு பகவானுக்கு ஏற்படுகின்றது. இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருட்களை குடுக்கல் வாங்கல் செய்யும் போதோ அல்லது வேறு ஒரு நபருக்காக ஒரு விஷயத்திலே நீங்கள் தலையிடும் போதும் கவனமாக இருப்பது உங்களுக்கு அவசியம். அதே மாதிரி குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஜென்மத்தில் இருந்தாலும் சரி, 12ல் இருந்தாலும், அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 6ல் எங்கே குரு பகவான் இருந்தாலும் அவரினுடைய பார்வை நன்மையை தான் செய்யும். குரு பகவானுடைய பார்வை அந்த வகையில் மேஷராசிக்கு குரு பகவானினுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா பார்ப்போம். குரு பகவானினுடைய பார்வை 2ஆம் பாவத்தில் இருக்கின்றார். அவர் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை சப்தம பார்வையால் நேர்பார்வை அப்படின்னு பேர். இந்த நேர்பார்வையினால் பார்க்கின்றதுனால மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். ஏற்கனவே பல விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள், அதாவது தடை அப்படின்னா புதிய விஷயங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அது கிடையாது. ஏற்கனவே ஏதாவது நீங்கள் ஆரம்பித்து அதில் தடை இருந்ததுன்னா இந்த குரு பகவான் சப்தம பார்வையினாலே அஷ்டமஸ்தானத்தை நேர் பார்வையினால் பார்ப்பதினாலே அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி அந்த குரு பகவான் விசேஷ பார்வை கொண்டவர். 5, 9 அவருடைய விசேஷ பார்வை. அந்த வகையில் மேஷ ராசிக்கு இந்த விசேஷ பார்வை அப்படிங்கிறது 6ஆம் பாவத்தை பார்க்கின்றார். இந்த குரு பயிற்சினால் 6ஆம் பாவம் பார்வை பெறுகின்றதுனால கடன் சுமைகள் குறையும்.
அதே மாதிரி உங்களுடைய யாராவது கருத்து வேறுபாடுடன் இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்களுடன் சுமூகமான முறையிலே நட்பு அன்பு பாராட்டுவார்கள். குரு பகவான் இன்னொரு விசேஷ பார்வை என்ன அவருக்கு அப்படின்னா 9ஆம் பார்வை. அந்த 9ஆம் பார்வை இந்த முறை எந்த இடத்துக்கு உங்களுக்கு பாவம் வருகின்றது என்றால் 10ஆம் பாவத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையினால் பார்க்கின்றார். அதனால் உங்களுக்கு எப்படியான நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழில் வளர்ச்சிகள் இருக்கும். ஒரு மாத சம்பளம் பெற்று இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாத சம்பளத்திலே உயர்வு நிலைகள் ஏற்படும். பணி பண்ணுறீங்க, அந்த பணியில் ஒரு நிரந்தரம் இல்லை, அதாவது ஒரு பர்மனெண்ட் போஸ்டிங் இல்லாமல் இருக்குன்னா பர்மனெண்ட்டான ஒரு போஸ்டிங், பணி நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புகள் அமைவதற்கும் வாய்ப்புள்ளது. அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லபடியான பலன்கள் கிடைக்கின்றது. அதே மாதிரி 7ஆம் பார்வையினால் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார். முன்னாடியே சொன்ன திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படுகின்றது இந்த காலகட்டத்தில். அதனால் இந்த குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை மேஷராசிக்காரங்களுக்கு வழங்குகின்றது. அதே மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது புதிய வகையான தன வரவுகளை ஏற்படுத்துகின்றது. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பார்க்கும்போது புதிய முயற்சியில் ஈடுபடுவாங்க. அவங்க குடும்பத்திலே கொஞ்சம் சுப செலவுகள் அதிகமாகவே பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் நடைபெறுகின்றது. மேலும் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும்தான் மேஷராசியில் வருவாங்க. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படியான பலன்களை வழங்குகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்திலே சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் புதிய வகையான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு உருவாகுகின்றது. அது மாதிரி இந்த குரு பகவானை நாம் நன்கு உணர வேண்டும். இந்த குரு பகவானை நல்லா நம்ம உணர்ந்தாலே பல நன்மைகளை அவர் வழங்குவார். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை பட்டுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 3ல் 1 பங்கு தான் உயிர் பெற்ற வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும்
வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். இப்படியாக இந்த குரு பகவானை வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். மேஷராசிக்காரங்க இந்த குரு பயிற்சினால் முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியை வணங்க வேண்டும். பார்வதி தேவி, துர்கா தேவி, இந்த மாதிரி பெண் தெய்வங்கள், மகா மாரியம்மன், குலதெய்வமாக இருக்கக்கூடிய பெண் குலதெய்வங்களை வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 2024 நடக்கக்கூடிய குரு பயிற்சி அபரிமிதமான பலன்களையும் புதிய யோகங்களையும் குடும்பத்திலே நல்ல வசதி வாய்ப்புகளையும் திருமண பாக்கியத்தையும் நிச்சயமாக கூட்டி வைக்கும். ஓம் தேவானாம் சரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ருஹஸ்பதிம். ஓம் குரவே நமஹ. இந்த குரு பயிற்சி மேஷராசிக்காரங்களுக்கு சகல சம்பத்துகளையும் வழங்க வேண்டும். அதே மாதிரி குடும்பத்திலே நிறைய சுப செலவுகள் ஏற்பட வேண்டும். குடும்பத்திலே அபரிமிதமான வளர்ச்சிகள் ஏற்பட வேண்டும். திருமணம் ஆகாத மேஷராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூட வேண்டும். குழந்தை இல்லாத மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். பதவி உயர்வுகள் மேஷராசிக்காரங்களுக்கு கிடைக்க வேண்டும். தொழில் வளர்ச்சிகள் இருக்க வேண்டும் என்று இந்த சமயத்திலே நல்லபடியாக பிரார்த்தனை செய்கின்றோம். சிவாய நமஹ.